Good morning students, this is Shanti from DHS's Computer Science teacher. Last video la nama chapter 1 Introduction to Computers la components பத்தி பார்த்தோம். Now in this video we are going to see input devices, output devices and booting of computer. Okay. So first input and output devices. So input devices first பார்க்க போறோம். So what is an input device? நம்ம இன்புட்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு எப்படி டேட்டா உள்ள ஃபீட் பண்ணுறோம், டேட்டாவை எப்படி உள்ள கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுறோன்றது தான் இன்புட். ஸோ அப்போ அந்த இன்புட்டை எப்படி எந்த டிவைசஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோன்றது தான் இன்புட் டிவைசஸ். ஸோ there are many devices which can be used to give input. We are going to see one by one. Okay. So the first one is keyboard. So keyboard எல்லாருமே பார்த்துருக்கோம் இல்லையா? So keyboard, அந்த keyboard பத்தி தான் பார்க்க போறோம். So keyboard is the most common input device. Okay. So இதுல நிறைய keys இருக்கும் பார்த்திருக்கீங்களா? There are different sets of keys available. Like character keys பார்த்திருப்பீங்க. அப்புறம் editing keys, the backspace, delete key இதெல்லாம் இருக்கும் இல்லையா? Then function keys மேல இருக்கும் பார்த்திருக்கீங்களா? Then navigation keys, arrow போட்டிருக்கோம் இல்லையா? That is called navigation. இங்கே அங்கே மூவ் ஆகுறதுக்கு யூஸ் ஆகுறதுனால நேவிகேஷன் கீஸ். அண்ட் நியூமரிக் கீபேட், சைடில் ஒரு கீபேட் நம்பர் பேட் இருக்கும். தென் லாக் கீஸ், ஸ்க்ரீன் லாக் அதெல்லாம் மேலே இருக்கும் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கீ அவைலபிள் இன் கீபோர்ட். ஸோ இட் இஸ் த மோஸ்ட் காமன் டிவைஸ். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்யூட்டருக்கு எப்படி கொடுப்போம்? இந்த கீபோர்ட் மூலியமாக தான் நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ இந்த கீபோர்ட் எல்லாருமே பார்த்துருக்கோம், பிக்சரில் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸ். நம்ம கம்ப்யூட்டருக்கு எப்படி இன்புட் கொடுக்க போகிறோன்றது மோஸ்ட்டாக கீபோர்டில் தான் கொடுப்போம். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் மவுஸ். ஸோ மவுஸும் எல்லோரும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மவுஸ் வந்து ரேட் மாதிரியே ஒரு டெய்லோடு இருக்கும் இல்லையா? பார்த்துருக்கீங்களா? இட் இஸ் அ பாயிண்டிங் டிவைஸ். ஓகே. ஸோ நீங்கள் மூவ் பண்ண அங்கே மானிட்டரில் என்ன தெரியும்? அந்த கர்சர் மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகும். ப்ளஸ் அந்த மவுஸோட வேலை என்ன? It is used to select icons. Icon select பண்ணும், menus click பண்ணும், buttons click பண்ணும். So main அதோட functions, 5 types of functions can be seen. So move, click, right click, double click and drag and drop. Okay, these are the 5 functions, main functions of mouse. So move பண்ண முடியும், click பண்ண முடியும், double click பண்ண முடியும், right click பண்ண முடியும் and drag and drop பண்ணலாம். Then there are different types of mouse are there. So mechanical mouse, optical mouse, laser mouse, 3D mouse, gaming mouse. உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க கேம்ஸ்லாம் கேமிங் விளையாடும்போது யூஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்ட். So this is one of the input device. And next comes types of mouse. We are going to see types of mouse. So first is mechanical mouse. ஸோ இந்த மெக்கானிக்கல் மவுஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. டெலிஃபன்க்ன்ற கம்பெனி, ஜெர்மன் கம்பெனி 1968 கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பால் இருக்கும், குட்டி பால் இருக்கும், கீழே ஒரு ஹோல் இருக்கும். அந்த பால் மூமெண்ட், அந்த கீழே அந்த ஹோல் மூலயமா அந்த பால் மூமெண்ட்டை வச்சு அந்த சிக்னல்ஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒர்க் பண்ணுச்சு. திஸ் மெக்கானிசம் இஸ் கால்ட் மெக்கானிக்கல் மவுஸ். ஓகே. நெக்ஸ்ட் கம்ஸ் ஆப்டிக்கல் மவுஸ். அப்புறம் தான் ஆப்டிக்கல் மவுஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆப்டிக்கல் மவுஸ் வந்து 1988 ரிச்சர்ட் லயன், ஸ்டீவ் கிரிஷ்ன்றவங்க டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ் கண்டுபிடிச்சாங்க. இது என்ன பண்ணுன்னா, அந்த மவுஸை மூவ் பண்ணுற அந்த மோஷன் இருக்கு இல்லையா, மூமெண்ட், அந்த மூமெண்ட்டை வச்சு ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கும். யூஸிங் எ லைட் சோர்ஸ், ஒரு லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணோம். அண்ட் இட் ஹேஸ் 3 buttons, 3 பட்டன் இருக்கும். இட் இஸ் வெரி வெரி லெஸ் சென்சிட்டிவ். ஸோ ஹார்ட் சர்ஃபேஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாது. ஓகே. நெக்ஸ்ட் கம்ஸ் லேசர் மவுஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ லேசர் மவுஸ் வந்தது, இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுவும் என்னது, அந்த மோஷன் வச்சு தான் அது என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கும், மவுஸோட மூமெண்ட் வச்சு. ஸோ லேசர் மவுஸ் வந்து லேசர் லைட் யூஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் வெரி ஹைலி சென்சிட்டிவ். நீங்கள் ஹார்ட் சர்ஃபேஸில் கூட ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் அவைலபிள். ஓகே. நவ் மூவிங் டு நெக்ஸ்ட் இன்புட் டிவைஸ், தட் இஸ் ஸ்கேனர். ஸ்கேனர் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? ஸோ ஸ்கேனர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? See, this is the scanner picture. பார்த்தீங்களா? ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் உங்கள் இமேஜஸை அப்படியே ஸ்கேன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் பிரிண்டட் மெட்டீரியல் ஏதாவது நீங்கள் வச்சிங்கன்னா அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி சிஸ்டம்க்கு அனுப்பிச்சிடும்.
சிஸ்டம் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடும், சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணும். ஜஸ்ட் லைக் a Xerox மெஷின் இது ஒர்க் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் ஸ்கேனர். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்புட். ஸோ நீங்கள் இது ஸ்கேன் வழியாக ஸ்கேன் பண்ணி இன்புட்டாக சிஸ்டம்க்கு கொடுக்க போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ எல்லாருமே பயோமெட்ரிக் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸ்கூல்ஸ்லலாம் நாங்கள்லாம் உள்ளே வந்தோடனே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம் இல்லையா? ஸோ தஸ் இஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மெஷின். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப சேஃப். பிகாஸ் அதுக்கு பாஸ்வேர்ட் தேவையில்லை, யாரோட கைரேகையும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இட் இஸ் வெரி வெரி சேஃப் மெத்தடாலஜி அண்ட் இட் யூசஸ் பயோமெட்ரிக் டெக்னாலஜி. ஸோ பயோமெட்ரிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது ஒர்க் பண்ணுது. இப்போ நான் உள்ள இங்கே கை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னே என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை அது ஸ்கேன் பண்ணி இன்புட்டாக சிஸ்டம்க்கு கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் ட்ராக் பால். ஸோ இதுவும் மவுஸ் மாதிரியே இருக்கும். பிக்சர் பார்த்தீங்களா? ஸோ ஆனால் மவுஸில் என்ன பண்ணுவோம், நம்ம மவுஸை மொத்தமாக மூவ் பண்ணுவோம். பட் இந்த ட்ராக் பாலில் என்ன பண்ணுவோம், மேலே பாலை மட்டும்தான் மூவ் பண்ணுவோம். கீழே இருக்க மவுஸ் மூவ் ஆகாது, மேலே பாலை மட்டும் ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ ரொட்டேட் பண்ண அந்த மூமெண்ட்டை வச்சு என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சிரும். நம்ம சிஸ்டம் வந்து அதோட சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் மூமெண்ட்டில் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இஸ் ரெட்டினல் ஸ்கேனர். ஸோ இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ரெட்டினல் ஸ்கேனர் ஃபாரின்ஸ்லலாம் இருக்குது. ஸோ நம்ம ரெட்டினானா நம்ம கண் கருவிழி இருக்கு இல்லையா, கருவிழியை வந்து ஸ்கேன் பண்ணோம். ஸோ கருவிழியை ஸ்கேன் பண்ணி டேட்டாவை சிஸ்டம்க்கு அனுப்பும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி சேஃப் மெத்தட். இட் இஸ் பயோமெட்ரிக் டெக்னிக் தான் இதுவும் யூஸ் பண்ணுது. ஒரு மனுஷனோட ரெட்டினல் பிளட் வெசல்ஸ், நம்ம கண்ணில் இருக்க பிளட் வெசல்ஸை யூஸ் பண்ணி இது ஸ்கேன் பண்ணி இன்புட்டாக சிஸ்டம்க்கு அனுப்பும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் லைட் பென். ஸோ லைட் பென் இது பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த லைட் பென்னும் ஒரு பாயிண்டிங் டிவைஸ், மவுஸ் மாதிரி பாயிண்டிங் டிவைஸ் தான். பென் ஷேப்பில் இருக்கும், இது சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கும். இது வெறும் லெஸ் சென்சிட்டிவ் தான். ஸோ இந்த லைட்டு ஸ்க்ரீனில், நம்ம மானிட்டரில் இருக்க ஸ்க்ரீனில் இருக்க லைட்டை பேஸ் பண்ணி அந்த இன்புட்டை வாங்கிக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஈஸியாக ட்ரா பண்ணலாம், பட் ஆனால் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது. நெக்ஸ்ட் இஸ் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ஸோ இந்த மெஷின் பார்த்துருக்கீங்களா, ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ஸோ இது என்ன பண்ணும், ஒரு பேஜை ஈஸியாக ஸ்கேன் பண்ணிடும். இதுவும் கிட்டத்தட்ட ஸ்கேனர் மாதிரி தான், பட் த டிஃப்ரென்ஸ் இஸ் ஸ்கேனர் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் பேஜஸில் இருக்கிறத ரீட் பண்ணோம். பட் இந்த OCR என்ன பண்ணோம், ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், அந்த இங்கை யூஸ் பண்ணி எழுதியிருக்க அந்த மெட்டீரியல்ஸை ஸ்கேன் பண்ண யூஸ் பண்ணோம். யூஸ்வலாக புக்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பார்கோட் ரீடர். இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ மால்ஸில், சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்க, இந்த பார்கோட் ரீடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் பின்னாடி பார்கோட்னு இருக்கும். ஸோ இட் இஸ் அ பேட்டர்ன் பிரிண்டட் லைன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் திக்னஸில் இருக்கும். ஸோ அந்த லைனை என்ன பண்ணும், இது ஸ்கேன் பண்ணி இன்புட்டாக சிஸ்டம்க்கு கொடுக்கும். ஸோ ப்ரைஸ் இதெல்லாம் இது மூலயமா உள்ள ஸ்கேன் ஆகி போகும். நெக்ஸ்ட் இஸ் QR, குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு. QR கோடுன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம புக்கில் ஒவ்வொரு லெசன்லையும் பின்னாடி QR கோடு இருக்கு இல்லையா? ஸோ அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுற மெஷின் இது. ஸோ இது என்ன பண்ணும், பை கேமரா மூலயமா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உள்ள இன்புட்டாக கொடுக்கும். உள்ள நீங்கள் சிஸ்டமில் போயிட்டு நீங்கள் அதோட டேட்டாஸை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் டிஜிட்டல் கேமரா. ஸோ டிஜிட்டல் கேமரா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ டைரக்டாக வீடியோவை என்ன பண்ணிடும், கேப்சர் பண்ணிடும். CCD எலக்ட்ரானிக் சிப் மூலயமா அந்த சிப் மேலே இந்த லைட் ரேஸ் பட்ட உடனே அது வந்து டிஜிட்டல் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிடும். இப்படி தான் இது இன்புட்டை நம்ம சிஸ்டமுக்கு கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். ஸோ மைக்ரோஃபோன். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, எப்படி பேசிகிட்டு இருக்கேன்? ஸோ இந்த மைக்ரோஃபோனில் பேசி நான் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸாக நான் இன்புட் கொடுக்குறேன் சிஸ்டம்க்கு. கரெக்டாக? ஸோ மைக்ரோஃபோன் சர்வ்ஸ் இஸ் அ வாய்ஸ் இன்புட் டிவைஸ். இது வந்து அப்படியே வாய்ஸை கேப்சர் பண்ணி சிஸ்டம்க்கு இன்புட்டாக டேட்டாவாக கொடுக்கும். சரியா? நெக்ஸ்ட் இஸ் டச் ஸ்க்ரீன். ஸோ இப்போ நம்ம மொபைல்ஸில், டேப்லெட்ஸில் எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, டச் ஸ்க்ரீன் தான் இருக்குது. பை டச்சிங் வித் யுவர் ஃபிங்கர் வி ஆர் கிவிங் இன்புட் டு த கம்ப்யூட்டர். வி ஆர் இன்ட்ராக்டிங் வித் த கம்ப்யூட்டர். இன்ட்ராக்டிங்னா பேசுகிறோம். ஓகே, ஸோ நிறைய இப்போ எல்லா இடத்துலையும் லேப்டாப்ஸ், நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கியாஸ்க் வச்சுருப்பாங்க இல்லையா? போய் நம்ம என்ன பண்ணலாம், எது தேவையோ அதை டச் பண்ணிங்கன்னா அது இன்புட்டாக உள்ள சிஸ்டம்க்கு கொடுத்துரும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கீயர். திஸ் இஸ் த லாஸ்ட் இன்புட் டிவைஸ். கீயர்னு சொல்லுவோம். இதில் கீபோர்டு மாதிரி தான், பட் கீபோர்டில் பேஸ் அந்த போர்டு இருக்கும் இல்லையா? பட் இதில் போர்டு இருக்காது. அந்த டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கீஸ் வந்து அந்த கிளஸ்டர் மாதிரி இருக்கும். அதை கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி
அவங்க இன்புட்டாக நம்ம வந்து உள்ள சிஸ்டமுக்கு கொடுப்போம். சரியா? திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இன்புட் டிவைசஸ். Now we are going to see output devices. So inputனா சிஸ்டம்க்கு உள்ள இன்புட் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அதை என்ன பண்ணோம்? ப்ராசஸ் பண்ணோம். ப்ராசஸ் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணோம்? அவுட்புட்டை வெளியே கொடுக்கணும். ஸோ அவுட்புட் எந்த டிவைசஸ் மூலியமா கொடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் மானிட்டர். ஸோ இந்த மானிட்டர்ல என்ன பண்ணோம்? ஸோ மானிட்டர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? எல்லா ஒரு டிவி மாதிரியே இருக்கும் மானிட்டர் இல்லையா? பார்த்துருக்கோம்ல. இட் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அவுட்புட் டிவைஸ். ஏன்னா எல்லா சிஸ்டம்லையும் நம்ம என்ன மானிட்டர் கனெக்ட் ஆகிருக்கோம். அப்புறம் இதில் பிக்சர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுமா? டைனி டாட்ஸ் கிரியேட் பண்ணும். டைனி டாட்ஸ், அந்த ஒவ்வொரு டாட் பேரும் பிக்சல்ஸ். ஸோ நிறைய பிக்சல்ஸ் சேர்ந்து தான் அந்த பிக்சர் ஃபார்மேஷன் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ மானிட்டர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. மோனோக்ரோம் இருக்குது, கலர் இருக்குது. மோனோக்ரோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு. கலர் இப்போ வர மானிட்டர்ஸ் எல்லாமே என்னது? கலர் மானிட்டர்ஸ் தான் வருது. அண்ட் டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேத்தோட் ரே டியூப் அதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது. சிஆர்டி மானிட்டர்னு சொல்லுவோம். சிஆர்டி மானிட்டர் நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒரு டிவி மாதிரியே, அந்த காலத்து டிவி பார்த்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் சிஆர்டி மானிட்டர். ஸோ அந்த சிஆர்டி மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும் சைஸு, ரொம்ப சீக்கிரம் ஹீட் ஆகிடும். அதனால தான் அடுத்து எல்சிடி மானிட்டர் வந்துச்சு, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஸோ பிக்சர் கிளியர் கட்டாக இருந்தது. பட் ஈவன் தோ there are certain technical defects ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. அதுக்காக தான் அடுத்து வந்தது எல்இடி மானிட்டர். எல்இடி ஃபுல் ஃபார்ம் லைட் எமிட்டிங் டயோட்ஸ். ஸோ இந்த மானிட்டர் கொஞ்சம் கண்ணுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக அடுத்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்இடி கண்டுபிடிச்சாங்க. சரி, ஓகே, தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ். பட் இந்த மானிட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது? சிஸ்டமோட எப்படி கனெக்ட் பண்றோம்னா விஜிஏ கார்டுன்னு சொல்லுவோம், வீடியோ கிராஃபிக்ஸ் அரே. இந்த கார்டு மூலியமா தான், இந்த போர்ட் மூலியமா தான் மானிட்டரை நம்ம சிபியூவோட கனெக்ட் பண்ண முடியும். இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னா தொடர்பு. கம்ப்யூட்டருக்கும் மானிட்டருக்கும் தொடர்பு எது கொடுக்குது? வீடியோ கிராஃபிக்ஸ் அரே, விஜிஏ கார்டு. ஓகே, நெக்ஸ்ட் அவுட்புட் டிவைசஸ் பிளாட்டர். ஸோ பிளாட்டர் பார்த்துருக்கீங்களா? கிராஃபிக்கல் இமேஜஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. ஸோ பிளாட்டர். ஓகே, ஸோ டிராயிங்ஸ், மோஸ்ட்டாக டிராயிங்ஸ் வரைகிறதுக்கு சிங்கிள் கலர், மல்டி கலர் நிறைய யூஸ் பண்ணி வரையலாம். பெரிய பெரிய பேனர்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பிரிண்டர்ஸ். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம்? மானிட்டரில் வர்ற அவுட்புட் பேர் சாஃப்ட் காப்பி, இது பிரிண்டர்ல வர்ற அவுட்புட் பேரு ஹார்ட் காப்பி. ஓகே, ஸோ பிரிண்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? அந்த அவுட்புட் ப்ராசஸ் பண்ணி வர்ற அவுட்புட்டை பேப்பர்ல பிரிண்டா எடுக்கிறோம். கரெக்ட்? ஸோ தீஸ் பிரிண்டர்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்னா என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது இதுதான். இம்பேக்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்றது. எப்படின்னா, அந்த நம்ம டைப்ரைட்டர் பார்த்துருக்கீங்களா? அதில் இருக்க அந்த பின்ஸ் போய் அந்த ரிப்பனை ஸ்ட்ரைக் பண்ண அந்த ரிப்பனில் இருக்கிற இங்க் வந்து போய் பட்டு தான் அதில் லெட்டர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறது தான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஹேமர் மாதிரி ஒரு பின் வந்து போய் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த ரிப்பனை ஸ்ட்ரைக் பண்ணி என்ன பண்ணும்? அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். So இது two types of printers are there impact printersல. dot matrix printer. So இந்த dot matrix printer என்ன பண்ணும்னா fixed number of pins வந்து அதுல இருக்கும். So tiny metal rod யூஸ் பண்ணி ஒவ்வொரு டாட்டா கிரியேட் பண்ணி nearly ஒரு டைப்ரைட்டர் மாதிரியே தான் டாட்டா கிரியேட் பண்ணி print பண்ணும். Next is line matrix printer. So இந்த line matrix printer என்ன பண்ணும்னா ஒரு fixed print head இருக்கும். அதுல வந்து நீங்க அப்ப பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டூ அண்ட் ஃப்ரோ அந்த ஹெட் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த சைடும் அந்த சைடும் அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஹெட் மட்டும் மூவ் ஆகி ஒரு லைனா அது பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் அது பேரு லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டிங். ஸோ லைன் ஒவ்வொரு லைனா அப்படியே என்ன பண்ணோம்? அப்படியே மூவ் ஆகிட்டு டைப் பண்ணோம். ஸோ அது ஒரு இதுக்கு 1000 lines per minute டைப் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்னா தெரியுமா? இப்போ நம்ம பார்த்தோம்ல, இம்பேக்ட் பிரிண்டர்னா என்னது? போய் அது ஹேமர் ஸ்ட்ரைக் பண்ணி ரிப்பன்ல அது ஸ்ட்ரைக் ஆகி இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றதுனால அது இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் எப்படின்னா ஸ்ட்ரைக்லாம் பண்ணாது, அந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணாது. அது ஒரு லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும்.
இம்பாக்ட் இல்லாதனால it is called non impact. Okay, two types of examples வந்து laser printer and inkjet printer. So first is laser printer. So laser printer நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம் இல்லையா, போட்டோ காப்பியர் மாதிரியே இருக்கும். அதில் என்ன பண்ணோம், ஒரு லேசர் பீம் லைட் வந்து டு அண்ட் ஃப்ரோ அப்படியே மூவ் ஆகி உள்ள ஒரு ட்ரம் இருக்கும். அதுதான் என்ன பண்ணோம், ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். மோஸ்ட்டாக கிராஃபிக் இமேஜஸ் நல்ல குவாலிட்டி பிரிண்ட் வேணும்னா லேசர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து டாட்ஸ் பெர் இன்ச், அதை எப்படி அளக்குறோம், டாட்ஸ் பெர் இன்ச் 1200 dpi யூஸ் பண்ணோம். நல்ல ரெசல்யூஷன் வேணும்னா, நல்லா பிரிண்ட் அழகாக இருக்கணும் அப்படின்னா 1200 dpi நார்மலாக தேவைப்படும். அண்ட் இட் கேன் பிரிண்ட் 100 pages per minute. ஒரு நிமிஷத்துக்கு 100 பேஜ் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். ஸோ இந்த இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேசிக் கலர் யூஸ் பண்ணும், மெஜந்தா, எல்லோ அண்ட் சியான். இது 3 தான் பேசிக் கலர்னு சொல்லுவோம். இந்த 3 பேசிக் கலரை கம்பைன் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த லேசருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அது லேசர் பீம் பாஸ் ஆகும். பட் இங்கே என்ன பண்ணுன்னா, இந்த பிரிண்டர் இந்த இங்கை பேப்பரில் ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஹீட்டிங் டெக்னாலஜி மூலமா அந்த இங்கை ஹீட் பண்ணி லெட்டர்ஸை கிரியேட் பண்ணும். சரியா, இதோட ஸ்பீட் வந்து 1 to 20 pages per minute டைப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஸ்பீக்கர்ஸ். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பிரிண்டர் பார்த்தோம், பிரிண்டர் மூலமா ஒரு அவுட்புட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். நவ் நெக்ஸ்ட் இஸ் ஸ்பீக்கர்ஸ். நம்ம ஸ்பீக்கர்ஸ் மூலமா எப்படி அவுட்புட் வருது, வாய்ஸ் அவுட்புட்டாக வெளியே வரும். சரியா, மோஸ்ட்டாக நம்ம இப்போ காமனாக ஸ்கூல்ஸில், ஏர்லைன்ஸில், பேங்க்கில், ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாத்துலேயும் என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, by using speaker as output device. Next is multimedia projectors. Projector பார்த்திருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு ஆன்லைன் இந்த கிளாஸஸ் பிக் ஹால்ஸில் பெரிய ஹாலில் அவ்வளோ பேருக்கு ஒரே நேரத்தில் பிக் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண முடியும் யூஸிங் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ். மோஸ்ட்டாக மீட்டிங்ஸ்க்கு, கிளாஸ் ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இப்போ மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் தான் அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து பார்க்கலாம். கரெக்ட், தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் அவுட்புட் டிவைசஸ் அவைலபிள். ஸோ நம்ம இப்போ என்னென்ன இன்புட் டிவைசஸ் இருக்குன்னு பார்த்தோம், தென் வாட் ஆர் த அவுட்புட் டிவைசஸ்ன்னு பார்த்தோம். Now we are going to move on to next topic, booting of computer. ஸோ எல்லாருமே கம்ப்யூட்டரை பூட் பண்ணுவோம் இல்லையா, பூட்டிங்னா என்னது, ஸ்டார்டிங்னு அர்த்தம். ஸோ ஒரு கம்ப்யூட்டரை எப்படி பூட்டிங்னு சொல்லணும், ஸ்டார்டிங்னு சொல்லக்கூடாது, பூட்டிங்னு சொல்லணும். ஸோ பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர்னா என்னது, ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னா, ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அது வந்து டெம்பரரி மெமரின்னு சொல்லுவோம். அதில் எதுவுமே டீட்டெயில்ஸ் இருக்காது. இன்னொன்று ராம்னு ஒன்று இருக்குது, ரீட் ஒன்லி மெமரி. ஸோ அந்த ரீட் ஒன்லி மெமரியில் தான் என்ன இருக்கும், அதை மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அதில் ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் ஒன்று தான் போஸ்ட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், பவர் ஆன் பண்ண உடனே செல்ஃப் டெஸ்ட் பண்ணும். செல்ஃப் டெஸ்ட் பண்ணி கீபோர்டு கனெக்ட் ஆயிருக்கா, ரேம் ப்ராப்பராக இருக்கா, எல்லாத்தையும் முதல்ல செக் பண்ணும். அதுதான் அந்த போஸ்டோட வேலை. ஸோ செக் பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ன உடனே பயோஸ்ன்ற ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும். பயோஸ்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். சரியா, அதை லோட் பண்ணுற இந்த ப்ராசஸ் பேரு தான் பூட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் மூலமா செக் பண்ணிட்டு தென் பயோஸை லோட் பண்ற ப்ராசஸ் பேர் தான் என்னது, பூட்டிங். இந்த பூட்டிங் ஆன உடனே அடுத்து ஒரு ப்ரோக்ராம் பூட்ஸ்ட்ராப் லோடர்னு ஒன்று இருக்கு. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், நம்ம ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதான் விண்டோஸ்னு நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த விண்டோஸை என்ன பண்ணும், ஹார்ட் டிஸ்க்ல இருந்து அந்த ரேமுக்கு கொண்டு வரும். ரேமுக்கு கொண்டு வந்த பிறகுதான் ஓஎஸ் வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி தான் விண்டோஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. சரியா, திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பூட்டிங். இப்படி தான் பூட் ஆகும் சிஸ்டம். அந்த பூட்டிங்ல there are two types. One is cold booting, the other one is warm booting. ஸோ கோல்டு பூட்டிங்னா என்னதுன்னா, நம்ம இப்போ சிஸ்டமை ஆன் பண்ணுறோம் இல்லையா, பேசிக்லேருந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, போஸ்ட் செக் பண்ணி அதுக்கப்புறம் பயோஸ் லோட் பண்ணி பூட்ஸ்ட்ராப் லோடர் லோட் ஆகி ஓஎஸ் லோட் ஆகி இந்த ஃபுல் ப்ராசஸ் நடந்தால் தட் இஸ் கால்ட் cold booting or hard booting. It is nothing but நீங்க switch on பண்ணீங்கன்னா that is called cold booting. இதே warm booting னு இன்னொன்று இருக்கு. warm booting னா என்னன்னு அர்த்தம்னா, நீங்க சிஸ்டம் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உடனே ரீஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்றீங்க இல்லையா, ஸோ அந்த ரீஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இட் இஸ் கால்ட் வார்ம் பூட்டிங். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் பூட்டிங்ல
ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல இருந்து போஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் லோட் பண்ணும். பட் வார்ம் பூட்டிங் பண்ணீங்கன்னா, ரீசெட் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த பேசிக் இந்த போஸ்ட் பயோஸ் இதெல்லாம் லோட் ஆகாது. டைரக்டா ஓஎஸ் மட்டும் லோட் ஆகும். That is the difference between cold booting and warm booting. Okay, that's all with this first chapter. Okay, now we are moving on to evaluation part. In the evaluation part la irukka questions ellathukku answers in the video la irukku. So write it in the note and we will be seeing on reopen. Okay, thank you students. Thank you. Bye. Take care.